வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது நம் பாரம்பரிய உணவுகள்ல ஒரு பொக்கிஷம்னு சொல்லப்படுற வாழைப்பூ. ஆனா இத பார்த்த உடனே நம்ப ஊர்ல பல பேருக்கு வர்ற பயம். அதை எப்படி கிளீன் பண்றது? அதோட கசப்பு போகுமா? இன்னைக்கு வீடியோல வாழைப்பூவ எப்படி சுலபமா சுத்தம் செய்றது? அதுல இருக்கிற வியக்கத்தக்க மருத்துவ குணங்கள் இதெல்லாம் பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். வீடியோவ முழுசா பாருங்க. ஏன்னா இது உங்க ஆரோக்கியத்த மாத்தப் போகுது. பூவில் உள்ள கள்ளன், அந்த நீளமான நரம்பு மற்றும் தொப்பி போன்ற இதழை நீக்குவது. ஏன் இதை நீக்க வேண்டும்? செரிமான பிரச்சனை தரும். கை கருப்பாகாமல் இருக்க கைகளில் எண்ணெய் தடவலாம். வெட்டிய பூவை மோர் கலந்த நீரில் போடுவது நிறம் மாறாமல் இருக்க மற்றும் துவர்ப்பு குறை. இத கிளீன் பண்றது ஒரு தவம் மாரி தான். ஆனா அந்த ருசிய அனுபவிக்கும்போது இந்த கஷ்டம் ஒண்ணுமே இல்லன்னு தோணும். கர்ப்பப்பை தொடர்பான நோய் தொற்றுகள் மற்றும் கட்டிகள் வராமல் தடுக்க இது ஒரு சிறந்த தடுப்பு மருந்தாக செயல்படுகிறது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாழைப்பூவை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்க உதவுகிறது. இதில் உள்ள கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைவு என்பதால் இன்சுலின் சுரப்பை சீராக்க இது தூண்டுதலாக அமையும். வாழைப்பூவில் நார்ப்பொருள் மிக அதிகம். இது குடலை சுத்தப்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை வேரோடு நீக்கும். மூலம் மற்றும் இரத்த மூலம் உள்ளவர்களுக்கு வாழைப்பூ ஒரு சிறந்த மருந்து. இது குடல் புண்களை ஆற்றும் வல்லமை கொண்டது. இதில் அதிகப்படியான மெக்னீசியம் உள்ளது. மெக்னீசியம் என்பது ஒரு இயற்கை மன அழுத்த நிவாரணி. இது தூக்கமின்மை, பதட்டம் மற்றும் மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதியாக வைக்க உதவும். உடலில் இரும்புச்சத்து குறைவாக இருப்பவர்களுக்கு இரத்த சோகை ஏற்படும். வாழைப்பூவில் இரும்புச்சத்து அபரிமிதமாக இருப்பதால் இது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை இயற்கையாகவே உயர்த்தும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு வாழைப்பூ மிகச்சிறந்த உணவு. இது தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவுவதோடு தாய்க்கும் குழந்தைக்கும் தேவையான சத்துக்களை வழங்குகிறது. நண்பர்களே, வாழைப்பூவின் துவர்ப்புத் தன்மைதான் அதன் மிகப்பெரிய பலமே. அந்த துவர்ப்பு தான் இரத்தத்தை சுத்திகரிக்கும் வேலையை செய்கிறது. அதனால ரொம்ப மசாலா சேர்த்து அந்த சுவைய மறைக்காம, முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான முறையில சமைச்சு சாப்பிடுங்க. வாழைப்பூவ ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. அதோட சத்துக்கள் போயிட வாய்ப்பிருக்கு. பலர் இது எல்லா நோயையும் குணப்படுத்தும்னு நினைப்பாங்க. இது ஒரு சிறந்த துணை உணவு. ஆனா தீவிரமான உடல்நல பாதிப்பு இருந்தா மருத்துவரை பார்க்கறது தான் சரி. வாழைப்பூ பெண்களுக்கு கிடைத்த ஒரு வரம். வாழைப்பூ ஆரோக்கியமானது என்றாலும் சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் இதிலுள்ள பொட்டாசியம் அளவு காரணமாக மருத்துவரி ஆலோசனை பெற்று உண்பது நல்லது. வாழைப்பூவ வெறும் சமையலா பார்க்காம ஒரு மருந்தா நம்ம உணவோட சேர்த்துப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நீங்க வாழைப்பூவுல என்ன ஸ்பெஷலா செய்வீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.